Guys, welcome to Gold Weekly Trade Plan. Swing trading தான் நம்ம பார்க்க போறோம். Trade plan checklist தான் பார்த்தோம் நம்ம எப்படி ட்ரேட் பண்ணோம்னு. From the weekly time frame ஒரு 3 weeks ஆகவே மார்க்கெட் ஒரு கன்சல்டேஷன்ல தான் இருக்கு. அதுலயும் நான் திருப்பி இதில் சொல்லிட்டு வரது என்னன்னா, இந்த ஒரே ஒரு வீக்லி கேண்டில் அதனுடைய பிஎஸ்எல் கரெக்டடா, வீக்லி பிஎஸ்எல், தென் வெயிட்டிங் ஃபார் த எஸ்எஸ்எல். நானும் அது ரொம்ப வாரமாக வரும்னு பார்க்குறேன். ரொம்ப கிட்டத்தில் வந்தது. பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ஆனதுனால மண்டே டியூஸ்டே மார்க்கெட் நல்லா ஒரு பை ட்ரெண்டுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் மிட் வீக் வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடேல கீழே வர ஆரம்பிச்சேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் நான் அப்படியே கீழே தான் வரும் தான் எதிர்பார்க்குறேன். ஓகே, அதுவும் இல்லாமல் எஃப்ஓஎம்சி வீக் வேறு இருக்கு, வர வாரத்தில் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. சரி, இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சா? தென் இந்த வீக் ஸ்டார்ட் ஆகும்போது அதுக்கு ப்ரீவியஸ் வீக்கோடைய ஹையை மார்க் பண்ணணும் நீங்கள். ஓகே, இந்த மாதிரி நீங்க ஒரு கன்சாலிடேஷனுக்குள்ள மாட்டிட்டீங்கன்னா ப்ரீவியஸ் வீக்ஸ் ஹைஸ் அண்ட் லோஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா லிக்விடிட்டி கிராப் ஆனோடனே அனதர் சைடுக்கு மார்க்கெட் போகிறதுக்கு நிறையவே எதிர்பார்ப்போம். அப்போ அந்த லிக்விடிட்டியோட சேர்ந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்டை நீங்கள் பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும் ட்ரேட் பண்ண. தென் டெய்லி டைம் ஃப்ரேம். இந்த டெய்லி டைம் ஃப்ரேம்ல நம்ம மண்டே எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். இதான் மண்டே. ஓகே, ப்ரீவியஸ் வீக் மண்டே தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி பாருங்க, நான் சொன்ன மாதிரி நல்ல செல்லு கொடுத்துட்டானுங்க. ஜஸ்ட் இவ்வளோதான், நீங்க வந்திருந்தா மார்க்கெட் முடிஞ்சது. அதோட டார்கெட் ஃபுல்லாக கொடுத்துருக்கோம். மிஞ்சி போனா என்ன, ஒரு 17 பாயிண்ட். அந்த 17 பாயிண்ட் வராம டோட்டலா மேலே எடுத்துட்டு போயிட்டானுங்க மார்க்கெட்டை. ஃபுல்லா திரும்பவே செஞ்சிருச்சு தான் நான் நினைச்சேன். அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏன்னு எனக்கு ரீசனே தெரியல. சீரியஸா கோல்டு ஏன் திடீர்னு பை ஆச்சு? ஃபண்டமெண்டலி, டெக்னிக்கலி சொல்ல ஃபண்டமெண்டலி. சரி, மண்டே எங்க இருக்கு மார்க்கெட்? இதை நம்ம எப்படி ட்ரேட் பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். இப்போ மண்டே எங்க மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும். இங்க மண்டே மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அதுக்கு முன்னாடி டே பாருங்களேன் கொஞ்சம். ஃப்ரைடே என்ன பண்ணி வச்சிருக்கான்? இந்த லோவை ஸ்பீட் பண்ணிருக்கான் ஃப்ரைடே. நம்மளுடைய எய்ம் என்னன்னா மார்க்கெட் செல் ஆகணும்னு. ஓகே, அது பை ஆகிறதுக்கு வந்து நம்ம உள்ள போய் ஸ்ட்ரக்சர் சேஞ்ச் ஆனாதான் நம்ம ஏமாந்து எஸ்எல் வாங்குவோம், இல்லை அதுக்கப்புறம் தான் மாத்திப்போம். ஓகே, அதுக்கு முன்னாடி நீங்க பாருங்க, இந்த தேர்ஸ்டேவோட லோவை மார்க்கெட் எடுத்திருக்கு. இப்போ இதோட ஹைக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. இந்த மாதிரி எப்பவுமே போகாது, இதே சொல்லிடுறேன். டே டைம் ஃப்ரேம்ல வந்து மார்க்கெட் வந்து லோ எடுத்துருச்சு, ஹை போகும், ஹை எடுத்துச்சு லோ எடுத்து போகும். அது கிடையாது. பாடி க்ளோஸ் எல்லாம் விக் இருக்கு பாருங்க, அதை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணுங்க. நல்லா பாருங்க, விக் இருக்கும். விக் வந்து ஸ்வீப் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு மாதிரி பிடிஆர் எல்லாம் எதுவுமே இல்லாம ஜஸ்ட் லிக்விடிட்டி வச்சு மட்டுமே ரன் ஆகும். இதே உங்களுக்கு பாடி க்ளோஸ்லாம் அந்த மாதிரிலாம் நடக்காது. இப்போ இந்த கேண்டிலோட இது பாடி க்ளோஸ், நெக்ஸ்ட் டே செல்லு, அந்த மாதிரிலாம் இருந்தால் வேலைக்கு ஆகாது. விக்கு மட்டும் ஸ்வீப் ஆயிருக்கணும். இப்போ நான் தான் இங்க சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ இந்த இடம் எடுத்துக்கோங்க. இது கீழே இது வந்து விக்கு தான் கொடுத்துருக்கு, பாடி க்ளோஸ் கொடுக்கல. ஸோ அப்போ அனதர் சைட் ஆஃப் லிக்விடிட்டி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்காது. நீங்கள் 1 ஹவர்ல 4 ஹவர்ல மார்க்கெட் சேஞ்ச் ஆகாதான்றதையும் பார்க்கணும். அதான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, ஸோ நான் இங்கே சொல்ல வரது, இந்த இடத்துல எஸ்எஸ்எல் கரெக்ட் ஆயிருக்கு. இந்த பிஎஸ்எலுக்கு மார்க்கெட்டு போகணுன்ற நான். ஸோ நம்ம இப்போ மண்டே ட்ரேட் பண்ண போகிறோம். இதான் மண்டே. அதுக்கு ப்ரீவியஸ் டே ஹையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் டே ஹை, இது வந்து பிஎஸ்எல். ஓகே, தென் 4 ஹவர் டைம் ஃப்ரேம் உள்ள போகிறோம். என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம். இவ்வளோ கோட்லாம் போட்டு குழப்பம் வேணா இல்லை கைஸ், நான் ஜஸ்ட் உங்களுக்கு எடுக்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் போட்டுட்டு இருக்கேன். ஓகே, நீங்கள் பாருங்க, நம்மளோட டார்கெட் என்ன? ஒன்று ப்ரீவியஸ் டே ஹை மார்க்கெட் பை ஆகி போச்சுன்னா, அதுக்கு அடுத்தது இந்த ஹை. லிக்விடிட்டியா இருக்கா இல்லையா நீங்களே சொல்லுங்க. நான் செல்லே இருக்கேன்னு கூட வச்சுக்கலாம், என் வியூ செல்லே கூட வச்சுக்கலாம். மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுது இங்கே தான். டக்குன்னு பார்த்தா இங்கே ஒரு செல் ஃபேரலி கேப் இருக்கு. ஓகே, நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போ அந்த செல் ஃபேரலி கேப்ல இருந்து உங்களுக்கு செல்லு கிடைக்குதா இல்லையான்னு பார்க்க தானே உங்க வேலை. கரெக்டாக இந்த 1 o'clock கேண்டில் தானே உங்களுக்கு தேவை. அது மாதிரி 8 மணி நேரம் உங்களுக்கு முடிஞ்சிடும் மார்க்கெட்ல. இங்கே தான் செல் ஃபேரலி கேப்ல தான் இருக்கும். நான் 15 minute டைம் ஃப்ரேம் உள்ள போறேன். செல் எஃப்இஜி சாரி செல்லுக்கான ஸ்ட்ரக்சர் இருந்தால் தான் நீங்கள் அந்த செல்லை எழுத முடியும், இல்லைன்னு எழுத முடியாது. நான் 15 minute உள்ள போறேன், ஜஸ்ட் செக் பண்ணுங்க. 2 AM தான் நீங்கள் ட்ரேட் எடுக்க போகிறது. ஓகே, 2 AM. தான் 2 AM மார்க்கெட் இங்கே இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணுது, போய் ரீச் ஆச்சு. ஓகே, இப்போ இதை வந்து எம்எஸ்எஸ் நம்ம ஒத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். இப்போ பாருங்க, ஒரு ஹையர் லோ உடைச்சு ஒரு லோவர் லோ கிடைக்குது கரெக்டா மணி 10. அதுக்கப்புறம் எஃப்இஜியை போய் தொடணும். அது தொடும் போது மணி 11. இன்னும் 1 hour தான் செஷனே இருக்குது. சரி, நம்ம எடுப்போம்னு வச்சுக்கலாம். நல்ல செட்டப் தான், செட்டப்லாம் ஓகே தான்.
நீங்க எடுக்கிறீங்க 11 ஆகுது, மிஞ்சி போனா 12 மணி ஆயிடுச்சு, க்ளோஸ் பண்ணணும் ப்ரோ, வேற வழியே கிடையாது. அவுட் ஆஃப் த கில் ஜோன்ல ஹோல்ட் பண்ணாதீங்க. ஸோ நீங்க ஒன்னு ஒரு குட்டி ப்ராஃபிட்டோ இல்ல ஒரு குட்டி லாஸோ இல்ல ஒரு ஜீரோ அப்படின்ற மாதிரி ஒரு பிரேக் ஈவெண்ட்ல க்ளோஸ் பண்ணிருப்பீங்க மண்டேவை. மண்டே நம்ம நினைச்ச மாதிரி மார்க்கெட் போயிட்டு எல்லாமே பண்ணிட்டான், ப்ரீவியஸ் டே ஹையை போய் ஸ்வீப் பண்ணிட்டான். இங்க வந்து 4 ஹவர்ல செல்ஃப் ஃபேராடிக் அப்படி அதை மார்க் பண்ணல, அவ்வளவுதான். ஓகே, இந்த ஐஸ் எல்லாமே ஸ்வீப் பண்ணி ஒரு எம்எஸ்எஸ் எல்லாம் கொடுத்து ஃபேராடிக் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. மார்க்கெட் டைமே முடிஞ்சு போச்சு, எதுவுமே பண்ண முடியாது நம்மளால. ஓகேங்களா, இப்போ நம்ம இதை விட்டுறலாம். இப்போ இந்த ஓவர் நைட்ல பை போகுது பாத்தீங்களா, இந்த பையில வந்து நம்ம இருக்கவே மாட்டோம் உள்ள, நம்மளுக்கு தெரியவே தெரியாது இந்த மாதிரி மார்க்கெட் பையா இருக்கும்னு. ஓகே, நம்ம ஜஸ்ட் நம்மளோட டே முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு தூங்க போயிடுவோம். நம்ம நெக்ஸ்ட் டே உள்ள வந்து பார்க்கும்போது இந்த டியூஸ்டேன்ற கேண்டில்ல 8 ஹவர்ஸ் கழிச்சு தான் நம்ம உள்ளே வருவோம். அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. 8 மணி நேரம் கழிச்சு தான் உள்ள வருவோம், கிட்டத்தட்ட 8. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு 4 ஹவர் கேண்டில் 1 ஹவர், 9 மணி நேரம் கழிச்சு தான் உள்ள வருவோம். இப்போ நான் எடுக்கிறேன் 4 ஹவர்ஸ் ரோல போறேன். நான் செல்லாதான் இருக்கும் மார்க்கெட் நினைச்சிட்டு இருக்கேன். நமக்கு வந்து நைட் தானேப்பா செல் ஆகல, அது அப்படியே ஹோல்டிங் பண்ணி தான் செல்லா இருக்கும் போது சொல்லி நான் நினைச்சிட்டு இருக்கேன். பட் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகுது, ஒரு ஏஷியன் மார்க்கெட் பை. அடுத்து இது ஸ்டார்ட் ஆகுது, இந்த கேண்டிலும் பை. நம்ம இந்த கேண்டிலோட தான் வருவோமே. அப்ப நான் சொன்ன மாதிரி அந்த கேண்டிலோடைய லோ எடுத்ததுக்கு அதோட ஹை எடுத்துருச்சேன் மார்க்கெட் போயிட்டு, புரியுதுங்களா? ஹை எடுத்தாச்சு, சரிங்களா? கிட்டத்தட்ட இங்க போய் ரீச் ஆகும்போது 1 AM கேண்டில், அந்த 1 AM கேண்டில்ல 1 ஹவர் கழிச்சு தான் உங்களுக்கு மார்க்கெட் 2 AM தான் ஸ்டார்ட் ஆகும் கில் ஜோன் லண்டன்ல, சரிங்களா? இப்போ நீங்க இந்த ஐய போய் எடுத்துட்டீங்க. நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், மார்க்கெட் ஐஆர்எல் இருக்கா இல்ல இஆர்எல் இருக்கான்னு பார்க்க சொன்னேன். டேவை பொறுத்த வரைக்கும் அதோட ஐயை எடுத்துட்டா மார்க்கெட் இஆர்எல் எடுத்துருச்சுன்னு அர்த்தம். அந்த இடத்துல கொஞ்சம் நீங்க வெயிட் பண்ணணும், ஒரு கன்சாலிடேஷன் நடக்கும். இப்போ அது நடக்குதா இல்லையா உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இந்த ஒரு கேண்டில் அப்படியே இருக்கா, இது முடிஞ்சு போன மார்க்கெட். பட் ஃபியூச்சர் மார்க்கெட்டா இருந்தா நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது, கம்முன்னு உட்காந்துருப்பீங்க. ஒரு செஷன் முடிஞ்சு இன்னொரு செஷன் நீங்க உள்ள போறீங்க, லண்டன் முடிஞ்சிருச்சு நியூயார்க் உள்ள போறீங்கன்னா அகைன் ஒரு வாட்டி 4 ஹவர் டைம் ஃப்ரேம் வரணும், அகைன் ஒரு வாட்டி 1 ஹவர் டைம் ஃப்ரேம் பார்க்கணும். ஒரு 1 ஹவர் கேண்டில் முடிஞ்சா 1 ஹவர் வந்து பார்க்கணும், ஒரு 4 ஹவர் கேண்டில் முடிஞ்சா ஒரு 4 ஹவர் வந்து பார்க்கணும். அதெல்லாம் புதுசாக பிடிஆர் கிரியேட் ஆயிருக்கா, டிபி ரீச் ஆயிருக்கா, இல்லை ஸ்வீப் ஆயிருக்கான்னு. இப்போ இந்த 4 ஹவர் கேண்டில் முடிஞ்ச உடனே நான் பார்க்குறேன், எனக்கு 4 ஹவர்ல பை ஃபெராலியா மார்க்கெட் கிரியேட் பண்ணிருக்கு. நான் எடுக்கலாமா? எடுக்கலாம், ஏன்னா மேல இன்னும் ஐஸ் இருக்கு. இங்க இனிமே செல் ஆகிறதுக்கு எந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை எனக்கு. இங்க நான் எப்படி செல்ல நம்புறது? ஆர்டர் ஃப்ளோ படி மார்க்கெட் வந்து பை தான் போயிட்டு இருக்கு. நான் 15 மினிட் டைம் ஃப்ரேம்லையும் போயிட்டு அதை உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். 15 மினிட் டைம் ஃப்ரேம் எடுத்துக்கோங்க. மார்க்கெட் போயிட்டு இங்கே ரீச் ஆயிட்டாங்கல்ல, என்ன பண்ணிருக்காங்க, ஏதாவது ஒரு எம்எஸ்எஸ் அது எதனா கிரியேட் ஆயிருக்கா? ஜஸ்ட் ரேண்டமா அப்படியே செல் ஆகி வந்திருக்கான். உங்களுக்கு 1 மணிக்கு ஆரம்பிச்ச கேண்டில் 5 மணிக்கு முடிஞ்சிடும். 4 ஹவர்னா இங்க வந்து முடிஞ்சிடும். அப்போ நீங்க அந்த கேண்டில் ஷிஃப்ட் பண்ணி பார்த்துதான் உங்களுக்கு இங்க 4 ஹவர் பை ஃபெராலி கேப் இருக்குன்னு தெரியும் இல்லை, நீங்க எப்படி அது மாதிரி செல் பார்ப்பீங்க? ஸோ அந்த பை ஃபெராலி கேப் மார்க்கெட் வந்து ரீச் பண்ற டைம் 9:30 மணி AM. நீங்க 8 மணிக்கே உள்ள வந்துடணும், 8 AM உள்ள வந்துடணும். எங்க அது இருக்கு பாருங்க, 8 AM அங்கேயே உள்ள வந்துடணும். 9 மணிக்கு இங்க வந்து மார்க்கெட் உங்களுக்கு ட்ரிகர் ஆகுது, 4 ஹவர் பை ஃபெராலி கேப்ல ட்ரிகர் ஆகுது. ஓகே, 5 மினிட் 15 மினிட் 5 மினிட் 15 மினிட் நீங்க தான் மாத்தி பார்க்கணும் ப்ரோ, சரிங்களா? இப்போ இங்க பாருங்க, 9:00ல இருந்து ஒரு 15 நிமிஷம் கம்முன்னு இருக்கு மார்க்கெட். 9:45 வந்து ஒரு 15 நிமிஷம் கம்முன்னு இருக்கு. அரை மணி நேரம் கம்முன்னு இருக்கு. அரை மணி நேரம் நீங்க 15 இருக்கணுமா? கொஞ்சமாவது யோசிச்சு நம்ம என்ன பண்ணிருக்கணும், 5 மினிட் ஷிஃப்ட் ஆகி பார்த்துருக்கணும். 5 மினிட் ஷிஃப்ட் ஆயிட்டேன்னா இந்த பேட்டர்ன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா இல்லையா? என்னது அக்யூமுலேஷனா? நான் மேனிபுலேஷன் ஆகும்போதே சம்டைம்ஸ் ஸ்பீடு தொடுன்னு சொல்லிருக்கேன், தொட்டிருக்கா? தென் டிஸ்ட்ரிபியூஷன், இவ்வளவுதான். ஏஎம்டி ரேண்டமா நான் போயிட்டு மார்க்கெட்டை செக் பண்றேன். என்னோட வியூ வந்து இந்த வாரம் நான் செல்ல தான் ஆரம்பிக்கிறேன். அப்படியே ஒரு செல் நான் மண்டே எடுக்கிறேன், அந்த பிரேக் ஈவென்ட்ல முடிஞ்சு போகுது. ஓவர் த நைட் வந்து அந்த செல் ஃபெராலிக் கேப்லாம் காலி பண்ணி பை ஆகி மார்க்கெட் போயிட்டு டிபிஏ ரீச் ஆயிடுது. எந்த டே ஹைக்கு போகணும்னு நினச்சோன்னா அதை போயிட்டு ரீச்சே பண்ணிட்டானுங்க. ஸோ இங்கேயே பண்ணிட்டானுங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு லண்டன் செஷன் ட்ரேடே பண்ணாமல் 4 ஹவர் முடிஞ்ச பிறகு பார்த்தா ஒரு பை ஃபெராலிக் கேப் இருக்கு, மேலே டிபி பெண்டிங்கும் இருக்கு, ஐஸ்லாம் போக தான் போகுது. அந்த பை ஃபெராலிக் கேப்ல மார்க்கெட் ரியாக்ட் ஆகிட்டு எனக்கு ஏஎம்டி பேட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ இவ்வளோதான், நான் இதை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியதான் என் வேலை. கில் ஜோன்ல தான் இருக்கு தனிக்கும். இங்க எங்க ப்ரோ நான் எக்ஸிக்யூட் பண்ணணும் சொல்லுங்க? எம்எஸ்எஸ் பார்த்து நான் எக்ஸிக்யூட் பண்ணோம்னா இந்த ஹையோ இல்லை இந்த ஹையோ எந்த ஏற்றாலும் உங்களுக்கு எம்எஸ்எஸ் தான். அதுக்கடுத்தது உங்களுக்கு இங்க ஒரு ஃபெராலி கேப் கிரியேட் ஆயிருக்கு. நீங்க அந்த ஃபெராலி கேப்புக்கு ஒரு 1/2 பாயிண்ட் ஏற்றி வச்சுதான் உங்களுக்கு ட்ரிகர் ஆயிருக்கும். நீங்க வேணா பாருங்க, அவ்வளவுதான் இருக்கு, 1/4 பாயிண்ட். நான் எப்பவுமே என்ன சொல்லியிருக்கேன், இப்போ இங்க என்ன ப்ரைஸ்
இந்த ப்ரைஸை பாருங்க ஃபர்ஸ்ட். 4061.055 இருக்கு. அது ஒரு 4061 வச்சுக்கோங்க. நீங்க ஒரு 4061.5ஆவோ இல்ல 4062ஆவோ அரை பாயிண்ட் அந்த ஒரு பாயிண்ட் நீங்க ஏத்தி வைங்க பை எடுக்கிறீங்கன்னா. செல்லுனா இறக்கி வைங்க. அந்த ஸ்ப்ரெட்ல வந்து ட்ரிகர் ஆகாம போயிடும். சார்ட்டுக்கு கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். நம்ம வந்து அன்ரெகுலேட்டட் புரோக்கர் தான் ட்ரேட் பண்றதுலாம். சரிங்களா? ஃபாரெக்ஸ் வந்து ரெகுலேட்டட் கிடையாது. எல்லாருக்கும் ஒரே டேட்டாலாம் கிடையாது. இப்போ எஃப்எஃப்சிஎம் சார்ட் எடுத்து பார்த்தா தொட்டிருக்கும், ஓண்டால தொடாம போயிருக்கும். இல்ல ஓண்டால சம்டைம்ஸ் தொட்டிருக்கும், இல்ல எஃப்எக்ஸ்எம்ல தொடாம போயிருக்கும். ஸோ அதனால ஒரு பாயிண்ட் அரை பாயிண்ட் இன்ட்ராடேக்காக ஏற்றி வச்சுக்கோங்க. இது என்ட்ரி மாடல் 10-20க்கு. அப்படி இல்ல முன்கூட்டியே நம்ம எடுக்கிறோம்னா, நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், பக்காவா மார்க்கெட் மேனிபுலேஷன் பண்ணிடுச்சு, தெளிவா 4 ஹவர்னு போல ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் பீரியட்ல தொட்டுட்டான், அங்க இருந்து கிளம்பும் போது ஐஓஎஃப்இடியோ இல்ல ஐஎஃப்இடியோ கிடைச்சா எடுத்துருங்கன்னு சொல்லியிருக்கேன். அதுதான் கிடைக்குது. பிஃபோர் த எம்எஸ்எஸ் சொல்றேன் நான், எம்எஸ்எஸ்ஸே இல்லாம நீ இப்படியே எடுக்கலாம். பிகாஸ் மார்க்கெட் 4 ஹவர்ஸ் ஃபேரடிக்கா தொட்டாச்சு, அக்யூமுலேஷன் ஆகிட்டு மேனிபுலேஷன் பண்ணியாச்சு. ஆப்போசிட் சைடுல லிக்விடிட்டி இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. லிக்விடிட்டி ஹண்ட்னா நம்ம இப்போ பை எடுக்க போறோம் முடிவு பண்ணிட்டோம். அப்ப செல் சைடை காலி பண்ணிருக்கணும், இந்த எஸ்எஸ்எல் எல்லாம் காலி பண்ணிருக்கணும். அப்பதான் நம்ம எஸ்எல் வாங்க மாட்டோம். ஏன்னா நீங்க பை எடுத்தா உங்களுக்கு மார்க்கெட்டு செல் ஆகி வந்து தான் எஸ்எல் அடிக்கும். சரிங்களா? நம்ம எஸ்எல் வாங்கக்கூடாதுன்னா மார்க்கெட் அங்கே எஸ்எஸ்எல் எடுத்துருக்கணும் ஃபர்ஸ்ட் பை ட்ரேட் எடுக்கும் போது. ஆப்போசிட்ல பிஎஸ்எல் பெண்டிங். ஓகே, 2 லிக்விடிட்டி டாபிக் சொல்லிட்டேன். ஒரு சைடு நம்மளுக்கு எடுத்துருக்கணும், ஒரு சைடு பெண்டிங்ல இருக்கணும். நெக்ஸ்ட் மார்க்கெட் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் பீரியட் தொட்டிருக்கணும். தென் லோவர் டைம் ஃப்ரேம்ல எம்எஸ்எஸ் வச்சு போனாலும் சரி, உங்க நார்மலா எஃப்இஜி ஆர் ஐஎஃப்இஜி வச்சு போனாலும் சரி, நீங்க எடுத்துட போறீங்க. கைஸ் இதெல்லாம் கில் ஜோன்ல தான் இருக்கணும். நீங்க மாத்திரி எதுவும் பாத்திரக்கூடாது. கம்பல்சரி இதெல்லாம் மார்க்கெட் கில் ஜோன்ல தான் இருக்கணும். ஸோ இதுதான் வந்து பர்ஃபெக்டா ஒர்க் அவுட் ஆகும். இது ஃபர்ஸ்ட் டிபி. சரிங்களா? ஈக்குவலா இருக்கிறத சொல்றேன். நெக்ஸ்ட் இந்த டிபி எடுக்க போறீங்க. இவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் டிபி, செகண்ட் டிபி. நீங்க பார்சல்ஸ் புக் பண்ணலாம் இல்ல புக் பண்ணாம ட்ரேட் பண்ணலாம். ஆஸ் எ பிகினர் புக் பண்ணா நல்லது. ஓகே, இதுல என்ன டவுட் இருக்குங்களா? பேச என்ன டவுட் இருக்கா? இல்ல ப்ரோ. ஓகே, 6.5 பாயிண்ட் எஸ்எல், 32 பாயிண்ட்ஸ் கிட்ட டிபி போயிருக்கு. நம்ம எஸ்எல்ல இருந்து நம்மளுடைய டிபின்றது வந்து 5 டைம்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ நம்ம ஒரு 10K அக்கௌண்ட்ல ஒரு $50 ரிஸ்க் எடுத்திருந்தா கூட அது வந்து 5 டைம்ஸ்னா $250 போயிருக்கும். இது வந்து உங்க அக்கௌண்ட்ல எவ்வளவு பர்சன்டேஜ்னா 2.5%. நான் சொல்றதே ஒரு வாரத்துக்கு உங்களால ஒரு 2% மேக் பண்ண முடிஞ்சா சூப்பர்னு தான் சொல்லியிருக்கேன். அதான் 2 2 ஆர் போதுன்னு இருப்பேன். இங்க ஒரே டே உங்களுக்கு 5 ஆரே கிடைச்சிருச்சு. இவ்வளவுதான். இந்த மாதிரி நீங்க பொறுமையா வெயிட் பண்ணிட்டு எடுத்தாலே உங்களுக்கு நல்லபடியா கிடைக்கும். இப்போ நான் உங்களுக்கு பேக் டெஸ்ட் பண்ணும்போது நிஜமா சொல்றேன், ஈஸியா தான் இருக்கும். நான் இல்லைன்னே சொல்லலை. லைவ்ல வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவோம், எல்லாமே ஓகே. பட் பேக் டெஸ்ட்டுக்கும் லைவ்க்கு என்ன வித்தியாசம்? லைவ்ல ஒன்னா கிரியேட் ஆக போது அதை நம்ம வந்து டிசைட் பண்ண போறோம், இங்க ட்ரேட் எடுக்கிறோமா இல்லையான்னு சொல்லிட்டு. அது நீங்க முடிஞ்சு போன ப்ரைசஸ்ல பேக் டெஸ்ட் செய்து பார்த்தாதான் உங்களுக்கு மெமரி ஆகி ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா வரும். எடுத்தோடனே லைவ்ல வந்து டக்குலாம் பண்ற மாட்டோம். இதுல பண்ணதாங்க ஞாபகம் வரும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸிக்யூட் பண்ணி ஜேர்னல் பண்ணி வச்சுக்கணும். அதுல எதனா தப்பு இருக்கு, நான் பண்றது எப்பவுமே எஸ்எல் தான் அடிக்கணும்னா அது நீங்க சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். டியூஸ்டே முடிஞ்சது. இங்க வந்து நான் டே பை டே சொல்லிட்டு இருக்கேன். ட்ரேட் பிளான் டே பை டே பொறுமையா வரேன். ஓகே, டியூஸ்டே முடிஞ்சது. ஸ்டில் நம்ம வந்து இங்க வச்சிருக்க டிபி போய் மார்க்கெட் ரீச் ஆகல. நம்ம அப்போ ஒரு 5 மினிட் டிபி தான் ரீச் பண்ணோம். அதை வரையும் வச்சுட்டோம். 5 ஹவர் கிடைச்சிச்சு. இன்னும் ஹையர் டைம் ஃப்ரேம் டிபி பெண்டிங்ல இருக்கு. எப்பவுமே 2 ஹையர் டைம் ஃப்ரேம் டிபி வச்சுக்கோங்க. இது ஒண்ணு. இப்போ இது பக்கா இது ஈக்குவல் ஐயே இருக்குங்க நம்மளுக்கு. சரிங்களா? ஈக்குவல் இந்த பக்கம் தெரியல. ஓகே, பிஎஸ்எல் போட்டு விட்டுருவோம். இங்க ஈக்குவல் ஐயே இருக்கு. 1 2 3 இருக்கு. ஓகே, இதை எடுத்துக்கோங்க. இப்போ 4 ஹவர் டைம் ஃப்ரேம் உள்ளார போறோம். மார்க்கெட்டிங் தான் தொட்டுது 9 மணி தெரிஞ்சுங்களா? அங்க இருந்தா நல்லா புல்லிஷ் ஆயிட்டு போச்சு. இதுல பாருங்க 17 அடுத்த 21 ஏசினே முடிச்சிட்டானுங்க. நம்ம எதை வந்து பக்காவா டிபின்னு சொல்லியிருந்தோமோ அவனுக்கு ஏதாவது போய் முடிச்சிட்டானுங்க. இதுதான் கைஸ் ரொம்ப வெறுப்பாகும். நம்ம செஷன்ல அடிக்கணும்னு நினைச்சிருந்தா முடிச்சிட்டானுங்க. சரி, நம்ம வந்து பையில தானே இருக்கோம். நம்ம அடுத்து தான் நினைப்போம், ஓகே நெக்ஸ்ட் இந்த ஐ போலாம். பட் ரொம்ப விக்கா இருக்குவே அதுக்கு முன்னாடி இருக்க ஐ ஃபர்ஸ்ட் வைக்கிறோம். அது போகணும் வைக்கலாம். சரிங்களா?
இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், நெக்ஸ்ட் இந்த 1 o'clock கேண்டில் உள்ள தான் போக போறோம். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், ஹையர் டைம் ஃப்ரேம் டிபிஸை வந்து மார்க்கெட் ரீச் பண்ணுச்சுன்னா கம்பல்சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும். ஒன்று கன்சல்டேஷன் ஆகும், இல்லை அடுத்ததுக்கு மார்க்கெட் போகுதுன்னா கூட உங்களுக்கு அந்த பீரியடை தொட்டு ஏம்லாம் பண்ணிட்டு தான் போகும். இங்கே பொறுமையாக தான் போகுது. இப்போ 1 o'clockனா கிட்டத்தட்ட 4 மணி நேரம் கழிச்சு தான் அங்கே உங்களுக்கு வந்து ஒரு ஃபேராடி கேப் பைக் கிரியேட் ஆக போகுதுன்னு தெரியும். ஸோ அப்போ லண்டனில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, சும்மா இருந்திருப்பீங்க எந்த ட்ரேடர் இல்லாமல். நீங்கள் இது உள்ளே போயிட்டு பாருங்க, லண்டனில் நீங்கள் இந்த செல்லாம் போய் எடுக்கவே கூடாது, அது தேவையில்லாத வேலை நம்மளுக்கு. ஓகேங்களா, 2 மணி நம்ம மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிருக்கும். இதான் 2 மணிலேருந்து 5 வரையும் பாருங்க, 5 வரையும் பாருங்க போதும், அதோட 4 ஹவர் முடிஞ்சிடும். இங்கே தான் சுத்திட்டு இருக்கு. இப்போ நீங்க நெக்ஸ்ட் செஷன் வருவீங்கல்ல, இப்போ நீங்க அவ்வளோதான் வெளியே போயிடுவீங்க, முடிஞ்சிருச்சு மார்க்கெட் முடிச்சு வெளியே போயிடுவீங்க. அடுத்து 3 மணி நேரம் கழிச்சு உள்ள வருவீங்கல்ல, அப்போ வந்து நீங்க மார்க் பண்ணி வைக்கணும் கைஸ். 4 ஹவர்ல மார்க்கெட் தொட்டு இருக்கு, என்னது ஃபேராடியா பை சைடுக்கு. அடுத்தது 15 மினிட் உள்ளார போனோம். இப்போ ஸ்லோவாக தானே இறங்கி வந்தான், அவனே ஈக்குவல் வச்சிருப்பான்ல. ஸோ அதான் நம்மளோட டார்கெட். இப்போ 15 மினிட் உள்ள போறேன். கரெக்டாக வந்து தொடும்போது மார்க்கெட்டோட டைம் 8:45, பரவாயில்ல, ஸ்டார்ட் ஆகி காலத்துக்கு தொட்டுச்சு. 5 மினிட் போனோம். இப்போ ஏன் 5 மினிட் போனோம், அங்கே ஒரே ஒரு பெரிய யூஜ் செல் கேண்டிலாக இருக்கு, அதுக்கு மேலே நான் எப்படி ட்ரேட் எடுக்க முடியும். ஸோ 5 மினிட் போகிறேன். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல, எல்லார் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் மார்க்கெட்டில் வரும் சம்டைம்ஸ்னு. ஜஸ்ட் வரும்போது ஒரு ஹியூஜ் மொமெண்டம் டக்குன்னு வந்துடும். நம்ம அதுக்கப்புறம் எஃப்இஜியை தொட்டு தான் மேலே போகணும். ஸோ அப்போ நம்மளுக்கு கரெக்டாக மார்க்கெட் மேனிபுலேஷன் பண்ணியிருக்கு, ஹையர் டைம் ஃப்ரேம்ல தொட்டு இருக்குன்னா தைரியமா நம்ம எம்எஸ்எஸ் இல்லாமல் எஃப்இஜி வச்சு மட்டுமே எடுத்துக்கலாம். அது எதர் எஃப்இஜி ஆர் எதர் ஐஎஃப்இஜி எதை வச்சாலும் நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் அங்கே பக்காவான மேனிபுலேஷன் நடந்துருக்கணும். தென் ஹையர் டைம் ஃப்ரேம் பீரியட் இருக்கணும், அனதர் சைடில் உங்களுக்கு டிபி பெண்டிங் இருக்கணும். சரிங்களா, இப்போ இந்த இடத்துல நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா பக்காவாக உங்களுக்கு மேனிபுலேஷன் பண்ணியிருக்கானே மார்க்கெட்டு. தென் வித் ஐஎஃப்இஜி உங்களுக்கு டார்கெட் இருக்கு, டிபி என்ட்ரி எல்லாமே இருக்கா. இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க, அக்யூமுலேஷன் தானே, இது மேனிபுலேஷன், இது டிஸ்ட்ரிபியூஷன், அவ்வளோதான். இதுதான் வந்து தனுஷ் ப்ரோ நீங்கள் எடுத்திருந்தீங்க. என்ட்ரி வந்து 15 மினிட்ல பார்த்த இல்லைன்னு சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக 5 மினிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ட்ரி தான். இதுதான் வந்து பேசிக்கான ஒரு எல்டிஎஃப் ஒரு டிபி. வெறும் 1:1.4 தான் போயிருக்கு. ஹெச்டிஎஃப் டிபி அங்கே மேலே இருக்கு பாருங்க, இது வரைக்கும் வச்சிருப்போம் 4RR. பட் மார்க்கெட் என்ன பண்ணிருக்குன்றத பாருங்க, 3.4 வரை ரீச் ஆயிருக்கு. அதுக்கே டைம் என்ன ஆயிருக்கு, 11:50 முடிய போகுது. 12 o'clock முடிஞ்சிடும். 11:50 to 12:10 மூணாவது மேக்ரோ. நீங்க என்ன பண்ணிருக்கணும், 4RR மொத்த ஓவரால் உங்களுக்கு வந்து 4.2 4RR வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து மார்க்கெட் 3.4 கொடுத்துச்சு. ஒன்னு நீங்க பார்ஷியல் புக் பண்ணிட்டு அவுட் ஆஃப் த கில் ஜோன் ஹோல்ட் பண்ண முடிவு பண்ணிருக்கலாம், இல்லைன்னா அவுட் ஆஃப் த கில் ஜோன் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இங்கே வெளியே வந்திருக்கலாம். இது ரெண்டுத்துல ஏதாவது தான் பண்ணணும். அப்படி நான் பார்ஷியல் புக் பண்ணிட்டு பண்ண போறேன் ப்ரோ அப்படின்னா எங்க நீங்க உங்களோட எஸ்எல் எடுத்துட்டு வந்து வைக்கணும்னா, எங்க நீங்க வெளியே வரணுன்றத சொல்றேன். மேனோட க்ளோஸ் ஆகுதா, இதுதான் வந்து லாஸ்டா இருந்த ஃபேராடி கேப் பைக்கு. இந்த பை ஃபேராடி கேப் மார்க்கெட்டிங் செல்ல உடச்சிட்டானா நீங்க அப்ப வெளியே வந்துடணும். அது மாதிரி உங்களுக்கு வேலிடே இல்லை. நீங்க ஒரு லாட்டு போட்டுக்கிறீங்க, ஒரு 0.7 லாட்டை வந்து வெளியே வந்துடுறீங்க. எங்க வெளியே வரணும்னா 3.7, இது 3RR இல்லை. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், 4RR ட்ரேட்னா ஒரு 3RR புக் பண்றேங்க. இதே ஒரு 5RR அபோவ் ட்ரேடு 7 வரையும் இருக்குன்னா ஒரு 5R புக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மிச்சத்தை பார்ஷல் வந்து டெக்னிக்கலா ஹோல்ட் பண்ணும்போது இங்க மார்க்கெட் பிரேக் ஆச்சுன்னா உங்களுக்கு மிச்சர் இது 2RR தான். அந்த 2RR நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு வெளியே வந்து ஆகணும். சரிங்களா, இப்படிதான் மூவ் ஆகும். கிளியரா ப்ரோ? ஓகே, சரி. இப்போ இது வரைக்கும் நமக்கு 2 ட்ரேடு கிட்ட முடிஞ்சது பாசிட்டிவா. இந்த 2 ட்ரேட் நம்ம ப்ராஃபிட் பண்ணதுனா இந்த வீக் ரொம்ப ப்ராஃபிட்டபிளாக தான் இருந்திருப்போம். ரெண்டுமே வந்து ஏஎம்டி இருந்தது, கவுன்சிலிங்லாம் ஈஸியாக இருந்திருக்கும். அதனால ஏஎம்டி நான் எப்பவுமே இருக்கும்னு சொல்ல மாட்டேன். உள்ள வந்து பாக்குறீங்க இருந்தா கொஞ்சம் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, இப்போ இந்த டேவோட அப்படியே மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகுது. சுத்தமா நான் எதிர்பார்க்கல இந்த ஐஸ் போய் ரீச் ஆகுன்றது என்னோட எய்ம். வெனஸ்டே நல்ல பைல இருக்கான். நான் வந்து வெனஸ்டே முடிச்சுட்டு மறுநாள் வந்து பாக்குறேன் மார்க்கெட்டை ட்ரேட் பண்றதுக்கு டிஸ்செல் ஆகுது. அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு ஐஆர்எல் கிரியேட் ஆயிருக்கு, தெரியுதா? 1 2 3 ஒரு பை ஃபேராடி கேப் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இங்க வந்து பை ஆகுமான்னு கேட்டீங்கன்னா ஆகாது. இது எப்படி திரும்ப நீங்க கண்டுபிடிச்சிருக்கணும், ஃபண்டமெண்டல் க்ரூட் ஆயில் $100 பெர் பேரல் போயாச்சு. ஸோ இன்ஃப்ளேஷன் ஹைக், சடனா மார்க்கெட் கோல்டு வந்து ரியாக்ட் பண்ணி ஃபாலோ. ஸோ அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு அங்கே செல் ட்ரெண்ட் எடுக்க தான் எதிர்பார்க்கணும். மேபி
ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டிங் பை கொடுக்குதுன்னா கம்பல்சரி ஏஎம்டி பண்ணி தான் கொடுக்கும். ஏன்னா ஒரே நல்ல மார்க்கெட்டால பையோ அடிச்சு செல்லுனா டக்கு டக்குன்னு அடிக்க முடியாது. செல் அடிச்சு பைலாம் சரிங்களா, பொறுமையாக தான் போகும். நான் இங்கே 4 ஹவர் உள்ள போகிறேன். ஆக்சுவல் நான் தான் நினச்சிருப்பேன் இந்த டிபிக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு உள்ள போகிறது. மார்க்கெட் வந்து டோட்டலாக திரும்ப வந்து நான் இப்போ தான் பார்க்குறேன். இங்கே பாருங்க, இங்கே கம்மோன்னு இருக்கு. இந்த 1 AM போல திரும்புது. சரி நான் பை தானே கண்டினியூஷன் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிருப்பேன்னு நினைக்கிறீங்க? ஒரு பெரிய எக்ஸ்பேன்ஷன் ஆகுது. இந்த லோல இருந்து ஒரு பெரிய எக்ஸ்பேன்ஷனா? ஒன்னு மார்க்கெட் சம்டைம்ஸ் பிரீமியம்ல இருந்தே பை ஃபேராலி கேப் தொட்டு போயிடுவான், கோல்டு ஏமாத்துவான். அப்பனா இந்த ஃபேராலி கேப்ல இருந்து போகுமா அப்படின்னு. பிரீமியம் பை ஃபேராலி கேப் வந்து ட்ரை பண்ணாதீங்க, அது வேஸ்ட். ஜஸ்ட் சொல்றேன், சம்டைம் பண்ணுவான். ஸோ அப்போ எனக்கு டிஸ்கவுண்ட்னா இங்க வரணும். இங்க வர வரைக்கும் நான் செல் அடிக்கலாம். கரெக்டா? ஏன் ப்ரோ அங்க வர வரைக்கும் செல் அடிக்கலாம்? ஏன்னா 4 ஹவருக்கு ரீட்ரேஸ்மெண்ட் இருக்கு. டே டைம் ஃப்ரேம் பை ஃபேராலி கேப்பும் இருக்குது 5000. அது வர வரைக்கும் நான் செல் எடுக்க போறேன். இதுல ஒரு கன்ஃபர்மேஷனா ஒரு ஒன் ஹவர் போறேன். ஏன்னா எனக்கு 4 ஹவர்ல எதுவும் பீரியட் பெருசாக கிடைக்கல. ஒரு 1 ஹவர் போறேன். ஓகே, 1 ஹவர்ல பாருங்க, டேவோட பிஎஸ்எல் இந்த லைன் வந்து டேவோட பிஎஸ்எல் எடுத்துட்டு ஒரு பை ஃபேராலி கேப்பை மார்க்கெட் செல்லா மாத்தி, அதாவது இன்வேலிடேட் பண்ணிருக்கு, ஐஎஃப்ஜியா செல்லுக்கு யூஸ் பண்ணிருக்கு. தென் நான் உள்ள போறது இந்த 2 o'clock போல தான் உள்ள போறேன். சரிங்களா? இந்த பை ஃபேராலி கேப்லாம் பார்த்து பயப்படாதீங்க. ஏன்னா நம்ம இருக்கிறது ப்ரீமியம். மார்க்கெட் வந்து செல் ஆக போது டிஸ்கவுண்ட் போனப்போ தான் நம்ம யோசிக்கணும் பைக்கு. இங்க பாருங்க 2 o'clock எங்க இருக்கு? இதான் 2 o'clock. மார்க்கெட் ஆல்ரெடி ஒரு மாதிரி ஒரு எம்எஸ்எஸ் கிரியேட் பண்ணிடுச்சு, தெரியுதா உங்களுக்கு? இது 1 hour செல் ஐஎஃப்இஜி அங்க இருந்து ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் மாதிரி கொடுத்து ப்ரீவியஸ் லோ உடச்சி ஒரு எம்எஸ்எஸ் மாதிரி கொடுத்து இவ்வளோ பெரிய செல் எஃப்இஜில ரொம்ப நேரம் நின்று இருக்கானுங்க. நியர்லி அது வந்து 2 மணி வரையும் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிற வரையுமே அங்கதான் இருக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணலாம், 15 மினிட் ஃபேராடே அப்படின்னு சொல்லிட்டு இங்க மார்க் பண்ணலாம். இப்போ இதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன், அவுட் ஆஃப் த கில் ஜோன்லயே மார்க்கெட் வந்து ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் தொட்டு எம்எஸ்எஸ் வச்சு லிக்விடிட்டிலாம் கரெக்டாக எடுத்துட்டு ஜஸ்ட் நம்ம அந்த பீரியட் மட்டும் தொட்டு எடுக்கிற மாதிரி கொடுக்கும்னு சொல்லிட்டு அதுதான் இங்கே நடந்திருக்கு. பட் இங்க நீங்க என்ன நல்லா பார்க்க வேண்டியது, எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்றத சொல்றேன். அவன் இங்கேயும் ஸ்வீப் பண்ணி வச்சிருக்கான், நல்லா கவனிங்க. இதெல்லாம் ஈக்குவலா இருந்தா போவே கூடாது. சரிங்களா? ஸ்வீப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இறங்குறானுங்க. இங்க ஒண்ணு நீங்க இப்படி பார்க்கலாம், நீங்க சார்ட்டை திறக்குறீங்கன்னா 2, 2:15, 2:30, 3:15 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம் அங்கதான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க டிசிஷன் பண்ணி எடுத்துருக்கலாம் ட்ரேடு. இல்லைன்னா 5 மினிட்ல பார்த்தாலும் ஒரு குயிக் ட்ரேடாவது ஒரு ஐடியா வரும். அது எதுக்கு சொல்லலாம், இல்ல ப்ரோ எனக்கு நியூவா பீரியட் வேணும் சில பேர் எதிர்பார்ப்பாங்க. ஆஃப்டர் த கில் ஜோன் நான் பீரியட் வந்தாதான் எடுப்பேன்னு சொல்லிட்டு அதுவும் கிடைக்கும், சம்டைம்ஸ் கிடைக்காது. ஓகேங்களா? இப்போ இங்க எடுத்துக்கோங்க, இது என்ன டைம்? 2:35. 2:35 மார்க்கெட் என்ன பண்ணுது? ஒரு செல் சைட் ஃபேராடே கேப்ப கிரியேட் பண்ணா எடுங்க, அவ்வளவுதான். வேற எதாவது நீங்க பெருசா எதிர்பார்க்க முடியாது. ஆல்ரெடி நீங்க எம்எஸ்எஸ் எல்லாம் முடிச்சு ரெடியா இருக்கீங்க. இது ஒரு கன்ஃபர்மேஷன். 15 மினிட் எம்எஸ்எஸ் நடந்தாச்சு, எல்லாமே ரெடி. திருப்பியும் ஒரு கன்ஃபர்மேஷன் நான் பார்த்து எடுக்க போறேன், ஸ்பீட் தான் நடந்தாச்சுன்றீங்க. இப்போ இங்க வந்து பை ஆகுமா ப்ரோ? அந்த ஒரு பயம் இருக்கும்ல, கான்ட்ரேரியன் திங்கிங். நான் சொல்றேன், இந்த லோ பாருங்க, இவனுங்கெல்லாம் பார்த்தா பை கொடுக்குற மாதிரியா தெரியுது. ஈக்குவல் லோஸ். அடுத்தது இதை பாருங்க, ஹெச்ஆர் லோஸ். எப்படி பை ஆகும்? ஸோ செல்லு நீங்க தைரியமா எடுக்கணும். அதோட டைம் பாருங்க, 2:35. இதான் செல் ட்ரேடு. எஸ்எல் எடுத்துட்டு வந்து நம்ம அந்த ஸ்ட்ரக்சர் ஐ போல இருக்குல்ல, அதில் வைக்கணும். மேனிபுலேஷன் ஐ வைக்கல, ஸ்ட்ரக்சர் ஐ வைக்கிறேன். தென் இதெல்லாம் மேசிவ் ட்ரேட். ஏன்னா வெறும் 4.6 தான் உங்களுக்கு லாஸே. ரொம்ப பெரிய ட்ரேட் இது. 15 மினிட்ல போயிட்டு நான் ஒரு டிபி வச்சு காமிக்கிறேன். அப்பதான் நான் ஏன் அவ்வளோ பெரிய ட்ரேட் சொல்றேன்னு புரியும். மினிமம் டிபி சொல்றேன் guys. இந்த ஈக்குவல் வரையுமாவது வரணும். கரெக்டா? அது வந்து நம்ம செஷன் டு செஷன் ஹோல்டிங் ஆகுதுன்றதுலாம் மேட்டர் இல்லை. பட் அந்த ஈக்குவல் வரையும் ஈஸியா வரும் மார்க்கெட். இங்க வந்து நடுவில் கொஞ்சம் அப்படியே ரொம்ப கன்சல்டேஷன் பண்ணி நியூ ஒர்க் ஸ்டார்ட் ஆகுது மாதிரி வந்துட்டான். அது நார்மல். உங்களுக்கு கில் ஜோன் முடிஞ்சிச்சு, லண்டன் கில் ஜோன் முடிஞ்சிருச்சு 5 மணியோட. 5ல இருந்து அந்த ஒரு 8 வரையும் ஒன்றும் இல்லை. திருப்பி பாருங்க மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ண கீழே வந்துட்டானுங்கல்ல, அவ்வளவுதான். அது வரையும் நம்ம பார்க்கணும். இது வரைக்கும் பார்த்தாலே 9.8 RRனா எவ்வளவு அதிகம் தெரியுமா? அது 10 RR ட்ரேடு. யோசிச்சு பாருங்க, 10 RR. ஸோ இப்போ அங்க இருந்து நீங்க ஒரு பார்ஷியல் புக் பண்ணிட்டு கூட ஒரு கண்டினியூஷன் ட்ரேட் அப்படியே விட்டுறீங்கன்னா இந்த லோ போடணும். ஏன்னா இதுதான் 4 ஹவர்ல பை ஃபேராலி அப்படின்னு சொல்லியிருந்தேன். 16 RR ட்ரேட். ஓகே, எய்தர் இந்த மாதிரி ஒரு என்ட்ரியா, இல்ல ப்ரோ நான் லண்டன்ல இருந்தேன் பட் நான் எடுக்கல, இல்ல நான் லண்டன் மிஸ் பண்ணிட்டேன், நியூயார்க்ல இருக்க முடியுமா?
இப்போ ஜாப் கோவேர்ஸ் இருப்பாங்க, இல்லை வெளியே போயிட்டு வருவீங்க, நியூயார்க் தான் நீங்கள் ஃப்ரீ. ஓகே, லண்டன் முடிச்ச பிறகு அகைன் நியூயார்க் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு 4 hour டைம் ஃப்ரேமை நீங்கள் பார்க்கணும் என்ன தான் நடந்திருக்குன்னு. அந்த 1 o'clock to 5 o'clock கேண்டில் செம்ம பியரிஷ். நெக்ஸ்ட் இந்த கேண்டில் வந்து உங்களால் பார்க்க முடியாது, ஏன்னா 5 o'clock ஸ்டார்ட் ஆச்சுன்னா அந்த 9 o'clock தான் முடியும். அந்த 8 to 9ன்றது நம்ம செஷன். ஸோ அந்த கேண்டில் வந்து முடிஞ்சிருக்காது, ரன்னிங்கில் தான் இருக்கும். அதனால் நான் 1 hourல போனால் ஒரு 3 மணி நேரம் என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். 1 hourல போய் பார்க்குறேன், செம எம்எஸ்எஸ் உடச்சி எம்எஸ்எஸ்லாம் கொடுத்து பாடி க்ளோஸ்லாம் கொடுத்து ஃபேராடி அப்புறம் 3 o'clock கிரியேட் பண்ணியிருக்கான் வித் த 1 hour எஃப்இஜி. நல்லா கவனியும், 1 hour எஃப்இஜி கிரியேட் ஆயிடுச்சா. இந்த மாதிரி பீரியட் எதனா ஒன்று கிரியேட் ஆகும்னு சொல்லிட்டு தான் நான் எப்பவுமே உங்களை வெயிட் பண்ண சொல்றது. ஒரு வாட்டி 4 hour, ஒரு வாட்டி 1 hour அகைன் செக் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலான்னு. இப்போ தொடும்போது மணி 5, அடுத்து 6, 7, 8 மணி தான் நீங்கள் உள்ள வருவீங்க. 8 மணி நீங்கள் தான் உள்ள வருவீங்க. ஸோ நான் இப்போ அது உள்ளார போகிறேன். ஃபர்ஸ்ட் 15 minute டைம் ஃப்ரேம் உள்ளார போகிறேன். இங்கேயும் நான் சொன்ன மாதிரி தான் நடந்திருக்கும். பிஃபோரே மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கேன், ஹை டைம் ஃப்ரேம் பீரியட் தொட்டுட்டான். எம்எஸ்எஸ் வந்து நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எல்லா ஏரியாலையும் இப்படி கிரியேட் ஆகாது. இது வந்து மார்க்கெட்டு ரொம்ப நேரம் பையில போய் செல்லா திரும்பும் போது அப்படி கிடைக்கும். அதுக்கப்புறம் எப்படி ப்ரோ கிடைக்கும்னா, நீங்க ஆல்ரெடி என்ன படிச்சீங்க, இங்க நான் எடுக்கல அப்படின்னா இந்த லோவர் ஐக்கும் இந்த லோவர் லோவர் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும்போது இங்க ஒரு ட்ரேட் கிடைக்கலாம். இந்த இடத்துல திருப்பி ஃபால், திருப்பி இங்க ஒரு ட்ரேட் கிடைக்கலாம், திருப்பி ஃபால், இங்க ஒரு ட்ரேட் கிடைக்கலாம். அந்த மாதிரி எல்லாத்துலயும் கிடைக்காது, ஜஸ்ட் சொல்றேன் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்கணும். அப்படிதான் மார்க்கெட் ட்ரெண்டிங்ல இருக்கும்போது நடக்கும். சும்மா சும்மா மார்க்கெட் வந்து உங்களுக்கு எம்எஸ்எஸ் கொடுத்துட்டு இருக்காது. ஜஸ்ட் லோவர்லோ அந்த ஐல வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஒரு பீரியட் அவ்வளவுதான் சரிங்களா. இந்த இடத்துல நல்லா கவனிங்க, இது ஏஎம்டி தான். நம்ம தான் கண்ணில் தெளிவா பார்க்கணும். ஏன்னா திட்டத்தட்ட ஒரு 5:30 இருந்து 6:30 வரைக்கும் 1 hour மார்க்கெட் அங்கதான் இருக்கு. ஸோ அது அக்யூமுலேஷன், குட்டி அக்யூமுலேஷன், இவன் மேனிபுலேஷன். இப்போ இங்க மார்க்கெட் எம்எஸ்எஸ் கொடுத்துருக்கா, ப்ரீவியஸ் லோவுக்கு இது லோவர் லோ. இங்க 15 minute உங்களுக்கு எஃப்இஜி கிரியேட் ஆகியிருக்கு. அந்த 15 minute எஃப்இஜி தான் நீங்க மார்க் பண்ணணும். அதுல ட்ரேட் எப்போ எடுக்கலாம், கரெக்டா 8 மணி ப்ரோ. நீங்க உள்ள வரும்போதே உங்களுக்கு கரெக்டா பீரியட் தொட்டு போயிட்டு இருக்கோம். கொஞ்சம் கஷ்டம் தான், ரொம்ப கஷ்டம் தான். முன்னாடியே வந்தாதான் உண்டு ஓகேங்களா. நான் வந்து மார்க்கெட் 8:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும்ன்றது இந்தியன் டைம்ல 6 மணின்னு சொன்னேன். அதனால தான் உங்களுக்கு 8 மணிக்கு வாங்க, அது 5:30. 5:30 முன்னாடி வரதுதான் கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே, இப்போ நம்ம உள்ள வரோம், இந்த மாதிரி போயிட்டு இருக்கிறோம். நான் என்ன பண்றது, 5 minute போன உடனே திருப்பி எதனா ஒரு ஐஓஎஃப்டி ஐஎஃப்இஜி எதனா ஒன்று கொடுத்துட்டு போறது வாய்ப்பு இருக்குல்ல. 5 minute போய் சர்ச் பண்ண ஆரம்பிச்சிடணும். இது வரையே பாருங்களேன், உங்களுக்கு 8 பரவாயில்ல ப்ரோ இருக்கான், 8, 8:05, 8, 3, 5 நிமிஷம் கேண்டில் அங்கே நிக்குது. ஸோ ஒரு 10 நிமிஷம் நீங்க அனலைஸ் பண்ணீங்கன்னா வந்து டக்குன்னு ஒரு என்ட்ரியை போட்டுடலாம். இதுல பாருங்க ஏஎம்டினாவா தெளிவா இருக்கு, பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. இதுல இது அக்யூமுலேஷன், இது மேனிபுலேஷன் ப்ரோ. இது அக்யூமுலேஷன், இது மேனிபுலேஷன், எம்எஸ்எஸ் பிளஸ் ஓபி டேப் டிஸ்ட்ரிபியூஷன். நான் இதை ஓபின்னு சொல்றேன், இந்த கேண்டில் இதை ஓபின்ற சரிங்களா. இப்போ இதில் பாருங்க ஐஎஃப்இஜி ட்ரேட் எப்படிலாம் கிடைக்குது பார்த்தீங்களா. எஃப்இஜி இருக்கு, ஷோரா இது எஃப்இஜி ட்ரேட் தான். யாரெல்லாம் இறக்கி வச்சிங்கன்னா அவங்களுக்கு கிடைச்சிருக்கும் 1 பாயிண்ட் 1/2 பாயிண்ட் சொல்லிட்டு. எப்பவுமே ஒரு ஐஎஃப்இஜி ட்ரேட் கிடைச்சதுன்னா அந்த ஐஎஃப்இஜி ட்ரேடை ஃபர்ஸ்ட் எடுங்க. ஈஸி, எந்த பீரியடே ஃபர்ஸ்ட் வருது அதை நீங்க ட்ரேட் எடுத்து பாருங்க, அவ்வளவுதான் ஓகேங்களா. விச் கம் ஃபர்ஸ்ட், நீங்க ட்ரேட் எடுத்துருங்க. இதுக்கப்புறம் ஒன்று ஃபார்ம் ஆகும், அது தோடும், அப்போ எடுப்போம்லாம் உட்காராதீங்க. உங்களுக்கு தெரியுமா அது நடக்கும்னு சொல்லிட்டு. பை ஃபேவரேஜ் மார்க்கெட் செல் கேண்டிலா வச்சு க்ளோஸ் வச்சு முடிச்சாச்சு. அடுத்த கேண்டில் ஓப்பனே நீ ட்ரேட் எடுத்துடணும். அந்த எஃப்இஜியை போய் திருப்பி தோடலாம் வெயிட் பண்ணாங்க, அது எப்போ தோடும் எப்போ தொடாதுன்னா நமக்கு தெரியாது. ஓகே, மேனிபுலேஷன் ஐ வைக்காம ஸ்ட்ரக்சரையும் எடுத்துட்டு வந்து எஸ்எல்லாம் வச்சுட்டேன். அந்த 4 hourல சொன்னேன்ல பை ஃபேவரேஜ் கீழே இருக்கும், அங்கே பை பார்க்கலாம்னு சொல்லிட்டு அது வரைக்கும் நம்ம டிபி வைக்கிறோம். 4.2 hour அரௌண்ட் நீங்க இங்க எடுத்து முடிச்சிங்கன்னா 10 hour வந்திருக்கும். திருப்பி இது ஒரு 4னா அவ்வளோதான் 14 hour. ஓவராலாக நீங்க ஹோல்ட் பண்ணா 16 கிடைக்கும். பிரிச்சு நீங்க 2 ட்ரேட் அடிச்சா கூட 14 கிடைக்கும். இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆல்ரெடி நீங்க 2 நாள் ப்ராஃபிட் பண்ணிட்டீங்க நியூயார்க்லேயே. இது ஒரு ப்ராஃபிட். ஓகே, மண்டே மட்டும் தான் நம்ம ட்ரேட் பிஇல போச்சு. டியூஸ்டே வெனஸ்டே ரெண்டு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட்ஸ். இப்போ தேர்ஸ்டே பார்த்தீங்கன்னா நியூயார்க்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட். இது போதாதா, கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கான ப்ராஃபிட்ஸ் வந்து சம்பாரிச்சு வச்சாச்சு. எதுலையுமே ஹையர் டைம் ஃப்ரேம் இல்லாமையும் லிக்விடிட்டி அன்ட் இல்லாமையும் நான் எடுக்கவே இல்லை. எல்லாமே ஹையர் டைம் ஃப்ரேம் கம்பைன் பண்ணி தான் எடுத்தேன். இப்படிதான் ட்ரேட் பண்ணணும். நெக்ஸ்ட் இப்போ டே டைம் ஃப்ரேம் போறேன். மார்க்கெட் ரீச் பண்ணிருக்கு. இந்த டே டைம் ஃப்ரேமோடைய பை ஐஆர்எல் தென் 4 hourலையும் வந்து ரீச் ஆயிடுது. இந்த ஒரு ஹியூஜ் செல் டே தான், இல்லைன்னே சொல்ல. சீரியஸா எனக்கு இன்னமும் புரியல மார்க்கெட் வந்து இங்க வந்து பை ஆகுமா
இல்லை நான் நினைச்ச மாதிரியே மேலே போயிட்டு ரீட்ரேஸ் பண்ணிட்டு செல் ஆகுமான்னு. நான் இனிமேல் தான் அது மண்டே தான் அனதர் ஒரு செல் ஸ்ட்ரக்சர் கொடுத்தோன்னே அது லோவா மாறுதா இல்லை ஹையர் லோவா மாறுதான்றது தான் நான் அதுக்கப்புறம் தான் முடிவே பண்ணணும். சரிங்களா? பட் ஃப்ரம் த ஃப்ரைடே ஸ்டோரி மார்க்கெட் உங்களுக்கு ரீச் ஆகிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 3 கேண்டில் 12 மணி நேரம் கன்சல்டேஷன் ஆகிட்டு இந்த கேண்டில் நீங்கள் உள்ள இருக்க மாட்டீங்க. 21 கூட நீங்கள் உள்ள இருக்க மாட்டீங்க. இப்போதான் வருவீங்க. 1 o'clock 1 hour கழிச்சு தான் வருவீங்களே. ஸோ இப்போ இது உள்ள போகும்போது நம்ம என்ன தோணும், நம்ம டே டைம் ஃப்ரேம்ல இருக்கிறோம். மார்க்கெட்டு செல் ஆயிடுச்சு, பண்ணலாம் செல் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்? ரொம்ப சிம்பிளா சொல்றேன். நிறைய சினாரியோவில் இது எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. நான் எங்க பை ஐஆர்எல் இருக்கேன்னா அப்படியே லெஃப்ட் சைட்ல பார்ப்பேன், லோ எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். இந்த அளவு மோசமா இருந்தா எப்படி ப்ரோ பை ஆகும்? ஓகே, இது வந்து ஈக்குவல் லோஸ் தெரியுதா? ஈக்குவல் லோ. ஸோ நான் இது வரைக்கும் என்னோட அறிவு கட்டினபடி நான் ப்ராக்டிஸ் பண்ணதில்ல. ஈக்குவல் லோ இருந்தால் மார்க்கெட் அங்கே பை ஆகக்கூடாது, அதை எஸ்எல்லாம் உடச்சி கீழே வரணும். ஓகே, நான் இப்போ அதான் எதிர்பார்க்குறேன். அதனால நீங்கள் இங்கே பாருங்க, இந்த 1 hour ஃபேராலிக்கு அப்போ ஆல்ரெடி மார்க்கெட்டிங் தொட்டிருக்கா. ஸோ இப்போ இந்த 1 hour தான் பெண்டிங்கில் இருக்கு. மார்க்கெட்டிங்கை போய் தொட்டுட்டு செல் ஆகுன்றது தான் என்னுடைய முடிவு. ஒரு ஐஓஎஃப்டி மாதிரி வச்சு முடிச்சிருக்கானுங்க. ஸோ மார்க்கெட்டிங் ஓப்பன் ஆகிட்டு இப்படி செல் ஆகுமான்றது தான் நான் மண்டேலேருந்து பார்க்க போகிறேன். ஓகே, என்னோட ஸ்விங் ட்ரேட்ஸுமே நான் அங்கே ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ இதுதான் என்னோட ஐடியா, மண்டே ப்ரிவியூ. இது என்ன ஆனாலும் ஆகலாம். ஆனால் எனக்கு வந்து ட்ரேடு லண்டனில் தான். அதுக்கு முன்னாடி இது ஃபெயில் ஆச்சுன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. நான் அவனும் எடுக்க போகிறது கிடையாது அங்கே. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பாருங்க, அந்த 2 o'clock இது வரைக்கும் 2 o'clock இந்த பைஸை நம்ம எடுக்கலாமானா எடுக்கலாம். ஏன்னா நான் தான் உங்களுக்கு இப்போ தெளிவாக சொன்னேன், இங்கே வந்து மார்க்கெட் பை ஆகிறதுக்கு ஈக்குவல் இருந்தால் வேலைக்கே ஆகாது, செல்லு தான் ஆக போகுது. ஆனால் அந்த செல்லு அப்படியே டைரக்ட் ஆனாலும் வேலைக்கு ஆகாது. ஏன் தெரியுமா? இங்கே ஈக்குவலை இருக்கு, தெரியுதா? ஈக்குவலை 15ல இருந்து கிட்டத்தட்ட 21 வரைக்கும் 6-7 மணி நேரம் உங்களுக்கு ஈக்குவலை ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அவன் வேலிடான செல்லை கொடுக்கணும்னா இந்த எக்ஸ்பான்ஷன்ல கிரியேட் ஆன செல்ஃப் வேலிக்கு அப்போ ஃபேக்குன்னு சொல்றேன் நான். ஓகேங்களா? ஈக்குவலை வச்சிருக்கான் அவன். எப்படி பிஎஸ்ல எடுக்காம ஒரு செல்ஃப் வேலிக்கு அப்போ கிரியேட் பண்ணிட்டு நீங்க அதில் போய் நீங்க என்ட்ரி தரலாம்? ஏன்னா அது ஃபெயிலியர் ஆகும். ஸோ ஃபெயிலியர் ஆகி மேலே போயிட்டானா, ஃபெயிலியரை தொட்டானா, அங்கே நம்ம செல்லு பார்க்கலாம். செல்லு கட்சா பார்க்கலாம். ஆனால் அந்த பையை நம்ம பிடிச்சிட்டு போயிடலாம். ஓகே, இப்போ இதை எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்வீப் கொடுத்துருக்கான், நல்லா நோட் பண்ணுங்க. அதெல்லாம் ஒரு ஸ்வீப் கொடுத்துருக்கானா இங்க பாருங்க எவ்வளோ லிக்விடிட்டி இருக்கு. அப்புறம் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? ஆகாது. தென் அழகா ஒரு ஃபேரலி கேப் 2:45 தொடுது, பக்கா டைம். லண்டன்ல தொடுது, நியூயார்க் ட்ரேடர்ஸ் எதுவும் பண்ண முடியாது. நான் தான் சொல்லிட்டேன், கோல்டு யூரோ ஜிபிபினா லண்டனும் வாங்கணும், நியூயார்க்கும் வாங்கணும். சும்மா நீங்க இது வரைக்கும் வச்சா கூட உங்களுக்கு சூப்பரான டிபி உடனே ஹிட் ஆயிடுது. சரிங்களா? நம்ம ஒரு 1 hour வரைக்கும் போவோம்னு பாக்குறோம். ரொம்ப பொறுமையா வெறுப்பேற்றி போய் ஹிட் ஆகுதுங்க. அவ்வளோ நேரம் இருக்கும் அவசியம் இல்லை. 1:2 கூட வெளியே வந்துருங்க. ஏன்னா இதான் நீ ட்ரேடு. உங்க அங்கே போய் ஹிட் ஆகும் போதே அது நியூயார்க் ஆயிடுது. 2:45 9:45 7 மணி நீங்க ஹோல்ட் பண்ணிடணும். முன்னாடியே 2 hour வந்து எக்ஸிட் ஆயிடுங்க. அவ்வளவுதான். ரீட்ரேஸ்மெண்ட் ட்ரேட்லாம் அப்படியே டிபி வரைக்கும் உட்காந்துருந்தாலும் அவசியமே இல்லை. அதான் முடிஞ்சது. இவ்வளவுதான். இந்த மாதிரி தான் நீங்க ட்ரேட் பண்ணணும். இதுவுமே ஏஎம்டி தான். இது அக்யூமுலேஷன், இவன் மேனிபுலேஷன். இதோ பாருங்க, இப்படிதான் போயிருக்கான். தட்ஸ் இட். 4 நாள் நம்ம ட்ரேட் கிடைச்சிருக்கு. இதுல இந்த ட்ரேடை வந்து கொஞ்சம் ரொம்ப சிக்கலான ட்ரேட்னு வச்சுக்கலாம். யோசிச்சு அது இதெல்லாம் பார்த்துலாம் எடுத்துருக்கணும். இதை விட்டுட்டு டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே 3 நாள் ட்ரேட் நல்லா இருந்தா நல்லா இல்லையா, அது மட்டும் யோசிங்க. நம்ம இங்க என்ன பண்ணோம்? டியூஸ்டே பை 5 minute எடுத்தோம். சரிங்களா? 5 minute தான் பை பார்த்தோம். நல்ல ட்ரேட் ஒரு 4 hour கிடைச்சது. அதே செட்டப் அப்படியே ஒரே மாதிரி இருக்கும் பாருங்க. இதே செட்டப் தான் இங்கேயும் கிடைச்சது. வெனஸ்டே இதுவும் 5 minute தான் எடுத்தோம், அதுவும் ப்ராஃபிட் போச்சு. தென் உங்களுக்கு தேர்ஸ்டே மட்டும் லண்டன்லயும் கிடைச்சது, நியூயார்க்லயும் கிடைச்சது. லண்டன்ல கிடைச்சது 10 hour, நியூயார்க்ல கிடைச்சது 4 hour. இவ்வளவுதான். இதுக்கு மேலே நம்மளுக்கு வேற என்ன வேணும்? இந்த அளவு நீங்க ட்ரேட்ஸ் பார்த்தாலே போதும். எல்லாமே ஹையர் டைம் ஃப்ரேம், எல்லாமே லிக்விடிட்டி ஹேண்டல்லாம் ஆன பிறகுதான் நம்ம உள்ள போறோமே. இன்க்ளூடிங் நாங்கள் உங்களுக்கு எந்த ஒரு எஸ்எம்டியும் இன்க்ளூடே பண்ணல, அப்படியே தான் எடுத்தேன். இது எது தெரியுமா நான் வந்து இப்போ சொல்றேன்? ஏன்னா எஸ்எம்டி பார்த்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறீங்க. ஸோ எஸ்எம்டி இல்லாமையே யூரோ ஜிபிபி கோல்ட்லாம் ட்ரேட் பண்ண முடியும். நான் நாஸ்டாக்கு தான் எஸ்எம்டி ரொம்ப வலியுறுத்துவேன். அதில் கொஞ்சம் எஸ்எம்டி பார்த்தா நல்லா இருக்கு வின்னிங் ரேஷியோ என்னோட வியூவுக்கு. சரிங்களா? நாஸ்டாக்ல கூட எஸ்எம்டி மட்டுமே இருந்தால் தான் ட்ரேட் எடுப்பேன்லாம் இல்லாமல் நார்மலாக ப்ரைஸ் கரெக்டாக இருக்கும் ட்ரேட் எடுக்கணும் நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் அதில் வந்து எஸ்எம்டி இருந்தால் எடுப்பேன்றது என்னோட வியூவாக வச்சிருக்கேன். உங்களுக்கு எஸ்எம்டி இல்லாமல் எடுக்கிறதுனால நீங்கள் எடுக்கணும், நோ ப்ராப்ளம். எஸ்எம்டின்றது உங்களுக்கு எஸ் அடிக்காமல் இருக்கிறதுக்காக பார்க்குறது. ஆனால் அது கீழே எல்லாம் இருக்குதான்னு பார்க்கணும். ஜஸ்ட் எஸ்எம்டி மட்டும் பார்த்தா வேஸ்ட். ஓகே, அது நான் நேஷ்டாக் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ வீடியோட ரிலீஸ் ஆகிட்டு இருக்கோம், அதில் பாருங்கள்.
நான் எப்படி ஒரு எஸ்எல் வாங்கியிருந்தேன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். எஸ்எம்டி மட்டும் பார்த்துட்டு கீ லெவல் இல்லாமல். இது ஒன்றும் இல்லை, ஒரு 1 மினிட்ல எஸ்எம்டி பார்த்து அப்படியே பை எடுத்துட்டேன் வெனஸ்டே போல நேஸ்டாக்ல. பட் மார்க்கெட் அங்கே 4 ஹவர்ல ஃபேராலி கேப் ரீச்சே ஆகாமல் இருந்தது, அதனால அது எஸ்எல் ஆயிடுச்சு. 4 ஹவர் ரீச் ஆயிடுச்சு, எஸ்எம்டி வச்சது நான் போய் எடுக்காம விட்டேன், ஐயோ லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ மைண்ட் செட் வீக் ஆயிடுதுல, தேவையில்லாத ரூல் நம்ம பிரேக் பண்ணி எடுக்கும் போது அப்போ ஒரு நல்ல ட்ரேட் போயிடுது. ஸோ அதெல்லாம் நம்ம கரெக்டாக பார்க்கணும்னா நம்ம ரூலை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். வச்சு இவ்வளோதான் நெக்ஸ்ட் ட்ரேட் பிளான். இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க, இயூ ஜியூ கோல்டு எல்லாத்துக்கும் இதே தான். ஓகே, ஒரு ட்ரீட்மெண்ட் நம்ம முடிச்சிட்டோம், கம்ப்ளீட் பண்ணுறேன், தென் டவுட் செஷன் வச்சுக்கலாம். தேங்க்யூ.